கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் கூட தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து தேவனை நோக்கி பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறதான வாக்குத்தத்தம் என்னவென்றால், எபிரேயர் 10வது அதிகாரம் 39வது வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு தந்ததான வாக்குத்தத்தத்தை நாம் பெற வேண்டுமே ஆனால் நாம் கண்டிப்பாக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற 25 ஆண்டுகள் ஆபிரகாம் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவனை தேசத்தின் அதிபதி ஆக்குவேன் என்று தேவன் சொப்பனங்களின் மூலமாக அவனுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். ஆனால் அதை அடைவதற்கு அவன் பல்வேறு போராட்டங்களை சந்திக்க வேண்டிய காலகட்டங்கள் காணப்பட்டது. ஆனாலும் அவன் பொறுமையுடன் காத்திருந்தான். அவருடைய சமூகத்திலிருந்து அவன் விலகி போகவில்லை. எத்தனைதான் போராட்டங்கள் வந்தாலும் அவன் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தான். அதே போல அன்னாளும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தாள். அவள் காத்திருந்ததுனாலே தேவன் அவளுக்கு சாமுவேல் என்கிறதான ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியை அவளுக்கு கொடுத்தார். அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே தேவன் நமக்கு தந்ததான இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு காத்திருந்து ஜெபிப்போமே ஆனால் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை செய்து நிறைவேற்ற அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வசனங்களினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.